சரி, ஓகே. நான் இங்க பேசுறதுக்கு இன்வைட் பண்றது புவனேஸ்வரி அட்மிட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. குட் மார்னிங் சார், வாய்ஸ் கேக்குதுங்களா? வாய்ஸ் ஆடிபிள், பேசுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ என்னுடைய நேம் வந்து புவனேஸ்வரி. நான் விஇபிஎஃப் டீம்ல இருந்து பேசுறேன். என்னுடைய அப்ளைன்ஸ் பாத்தீங்கன்னா டைமண்ட் டைரக்டர் பானுபிரியா மேம், சில்வர் டைரக்டர் கிருத்திகா சிஸ்டர், கோல்டு டைரக்டர் வைத்தீஸ்வரி மேம். ஸோ நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ எனக்கு வந்து 2 கிட்ஸ் இருக்கு. ஒன்று 1.5 வயசு பையன், ஒன்று வந்து 4 வயசு பையன். ஸோ நான் பிஃபோர் வெஸ்டீஜை நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக தான் இந்த வெஸ்டீஜை நான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அது சொல்லக்கூடாது, ஆனாலும் நான் சொல்ல ஷேர் பண்றேன். ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் மூலியமா அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 lakhs லோன் எடுத்து கொடுக்குற சுச்சுவேஷன் வந்துச்சு. அது எனக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் வந்து லாஸ்ட் இயர் ஏப்ரல் மாசத்துலதான் அந்த விஷயம் வந்து பெருசா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. மினிமம் 10 daysல வந்து 12 lakh கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து என்னுடைய கோல்ஸ், என்னுடைய எல்லா நகை எல்லாமே ஒரு எலிசா வித்து, ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் இது பண்ணேன். ஸோ 1 year பேபி அப்ப வந்து நான் வெஸ்டீஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எப்படின்னா, எனக்கு வந்து அப்போ 12 month பேபி தான் இருந்துச்சு, செகண்ட் பேபி. என்னால வேலைக்கு போக முடியாது, அதே நேரத்துல வீட்டுல பாத்துக்கும் ஆள் கிடையாது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து சரி நம்ம வீட்டுல இருந்து ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் பண்ணலாம் அப்படின்னு நான் கேஷியர்ல தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்ப வந்து ஆல்ரெடி நான் வந்து ரைட்டிங் ஜாப், டிரான்ஸ்ஜெண்டர், ஸோ அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது இல்லாமல் ரைட்டிங் ஜாப்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க ரைட்டிங் ஜாப்லாம் வந்து நம்ம பண்ணா நிறைய இன்கம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனா உண்மை அது கிடையாது. ஸோ நான் அதுல எல்லாமே ஏமாந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இருக்கு. ஸோ அது எல்லாமே நான் போயிட்டு வந்தேன். ஸோ இதுல வந்து நான் பார்க்கும்போது நம்ம சாருடைய வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம வாழ்க்கை மாறுறது இது ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்ம லைஃப்ல ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கை வாழலாம். ஸோ அப்படி அது ஒரு மைண்டு மட்டும்தான் எனக்கு வந்துச்சு. ஸோ நம்முடைய பிரச்சனை இந்த வெஸ்டீஜ் மூலியமா நம்மளுக்கு மாறும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு. ஸோ ஆடு பார்த்துட்டு மெசேஜ் பண்ண, ஸோ எனக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணாங்க கிருத்திகா சிஸ்டர் தான். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எல்டிபி பார்க்க தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டிசம்பர் 19 லாஸ்ட் இயர் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ 20 என் பையனுக்கு பர்த்டே வந்துருச்சு. ஸோ அதனால என்னால மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. கண்டினியூவா உண்மையாவே சொல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் எல்லாம் இம்பார்ட்டன்ஸே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் 3 நாள் 4 நாள், ஏன்னா சின்ன குழந்தை இருக்கிறதால உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, என்னால மீட்டிங் வந்து ஒழுங்கா அட்டன் பண்ண முடியாது. ஸோ இது பண்ணிட்டே ஃபீட் பண்ணிட்டே ஸோ ஒரே பிக்சரா இருக்கும். ஆனா எனக்கு அப்ப தோன்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நான் 100 பிவி அங்க ஒரு மீட்டிங்ல நம்ம சொல்லியிருந்தாங்க, நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் லெசன் பண்ணேன். ஸோ 4 மாசம் கண்டினியூ பண்ணும்போது எனக்கு அந்த 100 பிவியை பத்திய பெனிஃபிட்ஸ் எதுவுமே எனக்கு உண்மையாவே தெரியாது. ஆனா அடுத்த லெவல் போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு அதை பார்த்தோன்னே தோணுச்சு. ஏன்னா நான் அரைக்குறையா தானே மீட்டிங் பார்த்தேன். ஸோ எனக்கு அது மட்டும் தான் தோணுச்சு. ஸோ எனக்கு 25 கிட்டத்தட்ட ஐடி போட்டிருப்பாங்க கரெக்டா போல. ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோட அப்ளைன்ஸ் எல்லாமே சொன்னாங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு மந்த் எண்ட் ஆயிடுச்சு சிஸ்டர், 30 பி பண்ணுங்க, ஸோ நெக்ஸ்ட் மந்த் கன்சிடன்சி எடுங்க சொன்னாங்க. ஆனா நான் வந்து இல்ல, எனக்கு அடுத்த லெவல் போகணும், நான் 100 பிவி தான் எடுப்பேன். மந்த் கடைசியா 28 தான் நான் 100 பிவி தான் எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஜனவரில நான் பாஸ் ஆஃப் 8 வந்தேன். ஸோ ஆனா எனக்கு அப்ப டீம் இல்ல, நான் என்னுடைய ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணேன். ஜஸ்ட் எல்லா அப்ஜெக்ஷனும் கத்துக்கிட்டு தான் இன்வைட் பண்ணேன். ஆனா இது வரைக்கும் நான் ஒரு 5 months 6 months ஆகி இது வரைக்கும் யாருமே அந்த எல்டிபி பார்க்கவும் இல்லை. ஸோ யாருமே அது இது நான் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. ஸோ நம்மளுடைய லைஃப் மாறணும், அப்ப நம்ம தான் பண்ணணும். ஏன்னா பணத்துடைய இம்பார்ட்டன்ட் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதோடு இல்லாம பணம் தான் அந்த வாழ்க்கைய மாத்தும். ஏன்னா பணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா நம்மளால வந்து ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. நம்ம எந்த கஷ்டம் இருந்தாலும் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ அதனால எனக்கு நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ கன்சிடன்ஸ் தான் எடுத்தேன். நெக்ஸ்ட் மந்த் ஜனவரி நான் பாஸ் ஆஃப் 8 வந்தேன். அது செல்ஃப்ல 300 கொடுத்து தான் வந்தேன். அது எனக்கு வந்து செல்ஃப்ல கொடுக்கணுன்றது இல்லை, அப்ப எனக்கு டீம் இல்லை, ஸோ நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்றதுக்காக தான் 300 கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் சரி யாருமே நம்ம கன்சல்டேஷன்ல வரல, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லாமே கத்துக்கிட்டோம், சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய அப்ளைன் கிருத்திகா சிஸ்டர் நான் ஆட் போட்டேன். ஸோ ஆட் போட்ட ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, என்னுடைய ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிள்ஸால தான் நான் இதுக்குள்ள வந்தேன். ஆனா அப்பவே ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபேமிலி ப்ராப்ளத்தால வீட்டுல வந்து உன்னாலதான் அப்படின்ற மாதிரி, ஏன்னா நாங்க லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால உன்னால தான் அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ணி, அன்னைக்கு வியாழக்கிழமை
ஸோ ஆடு போட்டும் நைட் அன்னைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா நம்பர் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபேமிலியில ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி இந்த நம்பரால பிரச்சனை வரல. ஸோ அந்த பிரச்சனையால என் ஃபேமிலி சுச்சுவேஷனால பிரச்சனை வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் சொல்லிட்டாங்க. நம்பர் ஒரு பக்கம் வருது, இன்னொரு பக்கம் நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஸோ என் ஹஸ்பண்டுமே என் அப்பா அம்மா முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நீ இருக்கதான் இது இல்லைன்னா அப்ப நான் என்ன பண்ணேன்னா ஒன்னே ஒன்றுதான் பண்ணேன். சரி எனக்கு இது வாழ்க்கைய அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல என் சின்ன பையனையும் பெரிய பையனையும் கூட்டிட்டு நான் வந்து திருவள்ளூர். சோ பூந்தமல்லிக்கு அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தேன். எனக்கு அப்ப இருந்த ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த வருமான வாய்ப்பு மூலியமா நம்ம வந்து நம்ம லைஃப வந்து செட்டில் பண்ணிக்கலாம், நம்ம பசங்களையும் நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல நான் கிளம்பிட்டேன். ஏன்னா எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அப்ப பெஸ்ட் மட்டும்தான். ஸோ என் ஹஸ்பண்ட நம்மள, ஃபேமிலி நம்மள, இப்போ வந்து வாழ்ந்திருக்க வீட்டை நம்மள, ஸோ எதையுமே நம்மள அப்படியே நான் கிளம்பிட்டேன். ஸோ அப்ப ஆடு வந்துச்சு, சிஸ்டர் கிட்ட பேசி நாங்களும் இது பண்ண. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆடுல ஒரு ஐடி கூட எனக்கு நிக்கல. ஸோ இது வரைக்கும் நான் ஐடி நிக்குது நிக்கல எதுவுமே நான் யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா நமக்கு தேவை ஒரு வருமானம். ஸோ அப்ப நம்ம தான் பண்ணணுன்றத மட்டும்தான் எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. நான் பண்ண ஒரு 3 விஷயம் என்னன்னா கன்சல்டன்சி. நான் ஸ்டார்ட் பண்ண மந்த்ல இருந்து இது வரைக்கும் என் செல்ஃபில 100க்கு கீழே இறங்குனதே கிடையாது. செல்ஃப்ல 100க்கு மேல தாண்டுமே கட்டி 100க்கு கீழே நான் போனதே இல்லை. நெக்ஸ்ட் அப்புறம் என்னுடைய சப்போர்ட். உண்மையா சொல்றேன், நான் என் உண்மையாவே எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சவதான். ஏன்னா 5% 8% மாறும் போதே நான் வந்து பானுப்பிரியா எந்த இது வந்தாலும் சரி, இது வரைக்கும் நான் ஒரு மெசேஜ் போடுறது எனக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணாத நாளே இல்லை. எந்த ஒரு மெசேஜ் ஆனாலும் உடனே எனக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணுவாங்க. அதுலயுமே என்னுடைய அப்பயுமே சரி எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல நான் மெசேஜ் பண்ணாலும் சரி எனக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்பையும் கால் பண்ண எடுக்க மாட்டாங்கன்னு. ஆனா உண்மையாவே அப்ளைன் சப்போர்ட் இல்லாம நம்மளால இதுல வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியாது. முக்கியமா அடுத்த லெவல் போக முடியாது, இன்கமும் எடுக்க முடியாது. நான் புரிஞ்சுக்கிட்டதாலதான் ஸோ நான் அப்ளைன் சப்போர்ட்டை ஃபுல்லா எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் லாஸ்ட் மந்த் மே மாசம் தான் பிரான்ச் குவாலிஃபை பண்ணேன். ஸோ டிபிபி கொடுக்கணும் ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல. ஸோ நெக்ஸ்ட் நான் டிபிபி கொடுத்து அடுத்த லெவல் போகணுன்றதுதான் என்னுடைய எண்ணம். ஸோ என் ஹஸ்பண்ட் 13 வருஷமா ஒரு கம்பெனி தான் ஒர்க் பண்றாரு. ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண மந்த்ல இருந்து இது வரைக்கும் 25 தாண்டல, 25,000. ஸோ ஆனா நான் வந்து அவர்கிட்ட ஒரே ஒரு சவால் தான் விட்டுருக்கேன். நீ 13 வருஷமா இருந்த அந்த சம்பளத்தை நான் வித்தின் 1 இயருக்குள்ளேயே நான் அதை எடுத்து காட்டுறேன். அப்போ நம்ம லைஃப், என்னுடைய கோல் என்னன்னா என் லைஃப்ல நான் எவ்வளவு நகையை விற்கணும், எந்த அளவுக்கு நகையை நான் வச்சிருக்கணும், ஸோ அது எல்லாமே நான் மீட் எடுக்கணும். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல என்னுடைய ஃபேமிலி இன்னமும் நான் மந்த் 35,000 கிட்ட நான் லோன் கட்டிட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்தோம் வெஸ்டேஜ்ல நான் 100 பிவியே விட மாட்டேன். ஸோ அப்படி இது வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கன்சல்டன்சி எடுத்தா மட்டும்தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். நெக்ஸ்ட் அப்ளைனுடைய சப்போர்ட். அப்ளைனுடைய சப்போர்ட் வந்து நம்ம எப்பவுமே எடுத்துக்கினா மட்டும்தான் நம்மளால அடுத்த லெவல் மூவ் ஆக முடியும். இன்னொரு விஷயம், நம்ம எந்த ஒர்க்கை பண்ணாலும் கன்சிடன்ஸா பண்ணணும். ஏன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதால எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. குழந்தை ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய ப்ராப்ளம் இருந்தும் நான் இதை வந்து கண்டினியூ எடுத்து பண்ணேன். ஸோ என் லைஃபுக்கு இதுலதான் மாறும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய இதுவும் நிறைய கோல் இருக்கு. ஸோ அது எல்லாமே என் வெஸ்டீஜ் மூலியமா தான் நடக்கும். ஸோ எல்லாருமே கன்சிடன்ஸா ஒர்க் பண்ணணும். நானுமே ட்ரை பண்றேன். ஆனா வந்து பசங்க இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் இது பண்ண முடியல. ஆனா இருந்தாலுமே என் முழு எஃபோர்ட்டை போட்டு நான் அடுத்த லெவல் மூவ் ஆகி நல்ல ஒரு இன்கம் எடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய வாழ்க்கை இதுல மாறுன்றதை நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ சார் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஸோ சரவணன் சாருடைய ஆடியோ பார்த்ததுல எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஸோ கடவுள் கொடுத்த வாய்ப்பு ஒண்ணு இது, நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய வாய்ப்பு இதுதான். ஸோ எல்லாருமே அப்ளைனுடைய சப்போர்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கன்சிடன்சியை தவறாம பண்ணுங்க. முக்கியமா நம்ம வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபாலோ பண்ணணும். இம்பார்ட்டன்ட் ரீடைன்மெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம எடுக்கிற ஐடி முக்கியம் இல்லை, அவங்கள நம்ம ஒழுங்கா நம்ம ஃபாலோ பண்ணணும்னா உண்மையாவே நம்ம அவங்க நம்ம கூட நிக்க மாட்டாங்கிறது நான் கண்டிப்பா லாஸ்ட் 2 மந்த்துக்கு முன்னாடி தான் நான் அதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா 8 வந்ததுக்கு அப்புறம் 12 ரீச் ஆகிறதுக்குள்ள நான் டீம் இல்லாம நான் ஐடி எடுப்பேன். ஆனா அவங்க ஏன் போடுறாங்க, எதுக்கு போறாங்க, நிறைய பேர் எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனால போயிடுறாங்க. ஆனா அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வரவங்க வருவாங்க, நிக்கிறவங்க நிற்பாங்க. நிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் வேணுன்றவங்க மட்டும் தான் நம்ம நிற்பாங்க. ஸோ யார் நிக்கிறாங்க இல்லைன்றதை நம்ம பார்க்கவே கூடாது. எப்பவுமே நம்ம கூட யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்களையும் ஒரு நல்ல இன்கம் எடுக்க வைக்கணும். நம்ம அப்பதான் நல்ல இன்கம் எடுக்க முடியும். ஸோ அப்படின்னுடைய சப்போர்ட், கன்சிடன்சி, அட்டெண்டன்ஸ், ஸோ ஃபாலோ, ரீடைன்மெண்ட், இந்த 5மே பண்ணா
கண்டிப்பா நம்மளால வந்து இதுல ஒரு நல்ல இன்கம் எடுத்து அடுத்த லெவல் போக முடியும். தேங்க்யூ சார் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப சூப்பரா தெளிவா சொன்னீங்க. ஓகே. அடுத்து வந்து இங்க நான் பேசுறதுக்கு இன்வைட் பண்றது